கருதுகிறார்கள். சிலர் இதை கெட்டதாக கருதுகிறார்கள். கெட்டது என்பது நிச்சயமாக நடக்கும். நல்லது என்பதும் அதே அளவு நடக்கிறது. 20% நல்லது நடக்கும், 50% கெட்டது நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பலர் கிரகணம் வந்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏனென்றால் அன்று கெட்டதை நீக்கி நல்லதை கொண்டு வரலாம். திருஷ்டி தோஷங்களை நீக்கலாம். பல வகையான பரிகாரங்களை செய்து நல்ல பலனை பெறலாம் என்று கருதுவார்கள். எனவே கிரகணம் முடிந்த பிறகு நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்குச் செல்லுங்கள், அல்லது அம்மன் கோயிலுக்குச் சென்று சிவனுக்கோ அல்லது அம்மனுக்கோ அபிஷேகம் செய்யுங்கள். உங்கள் பெயரில் பூஜை செய்யுங்கள். மேலும் இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கிரகணம் நமக்கு தெரியும். கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் அசையாமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும். சாதாரணமாக நம் முன்னோர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், கிரகணம் பிடிக்கும் போது பெண்கள், அதாவது கர்ப்பமாக இருப்ப